பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா இன்று பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் மக்கள் நல வாக்குறுதிகளை விளக்கி மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். திருவள்ளுவர் நகர், வாசுகி நகர், எம்ஜிஆர் நகர், ராஜீவ்காந்தி நகர், சோழன் நகர், சர்மா நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திலகபாமாவின் பிரச்சாரம் வாக்காளர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. இல்ல, நீங்க சொல்றது எல்லாம் 100% உண்மை. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியா என்னோட பணிகள் அல்லது அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தோழர்களின் பணிகள் இது எல்லாம் அவங்களுக்கு பதிவா இருக்கு. போன மழை வெள்ளத்துல அவங்க ஆற்றிய பணிகளும் தொடர்ச்சியாக தமிழகம் நான் சுத்திட்டு இருக்கிறேன். அந்த பணிகளும் அவங்க சேர்ந்திருக்கனால நான் செய்வேங்கிற நம்பிக்கை இது மாதிரி மகளிர்களுக்கு அதிகமா இருக்கு. இங்க மகளிர் தான் அதிகமா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஓட்டு முக்கியமானது. அது இந்த தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்குது. எப்பயுமே திமுகவோட பழக்கம் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது தான். அது இன்னைக்கு நேத்து இல்ல. பாமக அறிக்கை கொடுத்தாலும் ஜெராக்ஸ் காப்பி எடுப்பாங்க. சரி, ஜெராக்ஸ் காப்பியாவது எடுத்துட்டு போட்டோம், ஆனா செய்யணும் இல்ல. நாங்க காப்பி அடிக்கிற பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆனா காப்பி அடிச்சீங்கல்ல, அத கரெக்டா செய்யுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். ஆனா வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் எதுக்கு பண்ணணும்? அதுக்கு நீங்க சும்மா இருங்கிறதான் கேள்வி.